Hi friends, welcome to PKR Excellent English course. In today's class we are going to see what is pronoun. அதாவது ஒரு சென்டென்ஸில் நாம் சப்ஜெக்டாவோ ஆப்ஜெக்டாவோ யூஸ் பண்ணுறது நவுன் அல்லது ப்ரொனவுன் சொல்லியிருக்கோம், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நவுன் என்பது பெயர் சொல். நவுன் என்பது பெயர் சொல். டைரெக்டாக ஒரு நேம் ஆஃப் த பர்சன், நேம் ஆஃப் த பிளேஸ் ஆர் நேம் ஆஃப் த திங்ஸ் இதை யூஸ் பண்ணோம்னா அது நவுன் சொல்கிறோம். பட் ப்ரொனவுன் என்பது என்னென்னா நவுனுக்கு பதிலாக பயன்படுத்துகிற மற்றொரு சொல். ப்ரொனவுன் என்பது நவுனுக்கு பதிலாக பயன்படுத்துகிற மற்றொரு சொல். Pronoun is a word which is used instead of noun. Pronoun is a word which is used instead of noun. டைரக்டாக நேம்ஸ் பயன்படுத்துறதுக்கு பதிலாக வேறொரு வார்த்தையை பயன்படுத்தியும் we can make sentences. நாம் வாக்கியங்கள் அமைக்க முடியும். அப்படி என்னென்ன ப்ரொனவுன்ஸ் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரொனவுன்ஸ்னு வருகிற பொழுது we have to clear about the list of pronouns. அதாவது ப்ரொனவுன்ஸில் லிஸ்ட் ஒன்று இருக்குது. ஒரு ப்ரொனவுன் என்பது 5 ஃபார்மாக வரும். each and every pronoun has 5 forms. 5 வகையாக வரும். அது என்ன அப்படின்னு சொன்னால், இதை எப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல், செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லி நம்ம வகைப்படுத்திக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நேம் சொல்கிறதுக்கு பதிலாக சிங்குலரில் நான்னு சொல்கிறோம் இல்லையா, நான். இந்த நான் என்பது ஐ. அதே போல் இதை ப்ளூரலில் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், நாங்கள், வி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது ஒவ்வொன்றிலையும் இதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னு எடுத்துக்கும்போது ஐ, மை, மீ, மைன், myself இப்படி 5 வகைப்படுத்தலாம். ஐ, மை, மீ, மைன், myself. இது தமிழில் சொன்னோன்னா நான், என்னுடைய, எனக்கு அல்லது என்னை, எனக்கு அல்லது என்னை, அடுத்தது என்னுடையது, அடுத்தது நானே. ஐ என்பது நான், மை என்பது என்னுடைய, மீ என்பது என்னை, எனக்கு, மைன் என்பது என்னுடையது, மைசெல்ஃப் என்பது நானே. இது சிங்குலர், ஃபர்ஸ்ட் பர்சனில் சிங்குலர். இதே ப்ளூரலில் சொல்லும்போது நாங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இதை எப்படி சொல்லணும்னா வி, அவர், அஸ், அவர்ஸ், அவர் செல்ஸ். we, our, us, ours, ourselves. தமிழில் நாங்கள், எங்களுடைய, எங்களை, எங்களுக்கு, எங்களுடையது, நாங்களே. அதாவது we என்பது நாங்கள், அவர் என்பது எங்களுடைய, us என்பது எங்களை, எங்களுக்கு, அவர்ஸ் என்பது எங்களுடையது, அவர் செல்ஸ் என்பது நாங்களே. இப்படி பொருள் கொள்ளும். இதுதான் லிஸ்ட் ஆஃப் ப்ரொனவுன்ஸில் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அண்டு ப்ளூரல். இதையே செகண்ட் பர்சன் என்பது ஃபர்ஸ்ட் பர்சன் என்பது தன்னை பற்றி சொல்வது, அதான் நான், நாங்கள். இதே செகண்ட் பர்சன் என்பது ஆப்போசிட்டில் டைரக்டாக இருக்கிறவங்கள பற்றி சொல்வது, நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பற்றி சொல்வது செகண்ட் பர்சன். நீ, நீங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா,
நீ, நீங்கள், உன்னுடைய, உனக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்டு செகண்ட் பர்சன். அதை எப்படி வகைப்படுத்துகிறோம்னு சொன்னால் யூ, யுவர், யூ, யுவர்ஸ், யுவர் செல்ஃப். சிங்குலரில் இது சிங்குலரில் சொல்கிற பொழுது யூ, யுவர், யூ, யுவர்ஸ், யுவர் செல்ஃப். தமிழில் எப்படி வரும்? நீ, உன்னுடைய, உனக்கு, உன்னை, உன்னுடையது, நீயே. யூ என்பது நீ, யுவர் என்பது உன்னுடைய, யூ என்பது உனக்கு, உன்னை, ரெண்டு மீனிங் உண்டு. யுவர்ஸ் என்பது உன்னுடையது, யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயே. இதையே ப்ளூரலில் சொல்லுகிற பொழுது, செகண்ட் பர்சன் ப்ளூரலில் சொல்லுகிற பொழுது அதே இப்படி தான் வரும். யூ, யுவர், யூ, யுவர்ஸ், யுவர் செல்ஃப் என்பது சிங்குலரில் சொல்கிறோம் இல்லையா, அதை ப்ளூரலில் சொல்கிற பொழுது யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு ப்ளூரலில் சொல்லணும். ப்ளூரலில் சொல்கிற பொழுது எப்படி சொல்லணும்? யூ, யுவர், யூ, யுவர்ஸ், யுவர் செல்ஃப்ஸ். இதுக்கு என்ன மீனிங்னா, சிங்குலரில் நீன்னு சொல்லணும் இல்லையா, ப்ளூரலில் வரும் பொழுது நீங்கள், உங்களுடைய, உங்களுக்கு, உங்களை, உங்களுடையது, நீங்களே அப்படின்னு மீனிங் வரும். யூ என்பது நீங்கள், யுவர் என்பது உங்களுடைய, யூ என்பது உங்களை, உங்களுக்கு, யுவர்ஸ் என்பது உங்களுடையது, யுவர் செல்ஃப்ஸ் என்பது நீங்களே. இப்படி செகண்ட் பர்சனில் வகைப்படுத்தலாம். தென் தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன் என்பது இங்கு, அதாவது நம் எதிரில் நம்மை பற்றி சொல்வது ஃபர்ஸ்ட் பர்சன், நம் எதிரில் இருப்பவர்களை பற்றி சொல்வது செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் என்பது இங்கு இல்லாதவர்களை பற்றி சொல்வது. இப்படி சொல்கிறோம் இல்லையா, அவன், அவள், அது, அவர்கள். தீஸ் ஆர் கால்டு தேர்ட் பர்சன். அதை எப்படி வகைப்படுத்துகிறோம்னா, சிங்குலர், ப்ளூரல் ரெண்டாக எடுத்துக்கொள்வோம். சிங்குலர் என்று வருகிற பொழுது ஃபஸ்ட்டு அவன் வருது. அவன், ஹீ, ஹிஸ், ஹிம், ஹிஸ், ஹிம்செல்ஃப். எப்படி எடுத்துக்கிறோம்? ஹீ, ஹிஸ், ஹிம், ஹிஸ், ஹிம்செல்ஃப். தமிழில் அவன், அவனுடைய, அவனை, அவனுக்கு, அவனுடையது, அவனே. ஹீ என்பது அவன், ஹிஸ் என்பது அவனுடைய, ஹிம் என்பது அவனை, அவனுக்கு, ஹிஸ் என்பது அவனுடையது, ஹிம்செல்ஃப் என்பது அவனே. அதை போல ஷீ, ஷீ, ஹர், ஹர், ஹர்ஸ், ஹர் செல்ஃப். ஷீ, ஹர், ஹர், ஹர்ஸ், ஹர் செல்ஃப். அவள், அவளுடைய, அவளை, அவளுக்கு, அவளுடையது, அவளே. ஷீ என்பது அவள், ஹர் என்பது அவளுடைய, அடுத்த ஹர் என்பது அவளை, அவளுக்கு, ஹர்ஸ் என்பது அவளுடையது, லாஸ்ட் ஒன் ஹர் செல்ஃப் என்பது அவளே. இதை போல சிங்குலரில் இட்டு, அகிரணையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, மனிதர் அல்லாத மற்ற விஷயங்களை சொல்லும் பொழுது இட்டு, அது, அதாவது இட், இட்ஸ், இட், இட்ஸ், இட் செல்ஃப் இப்படி வரும். இட், இட்ஸ், இட், இட்ஸ், இட் செல்ஃப். அதாவது அது, அதனுடைய, அதனை, அதனுக்கு, அதனுடையது, அதுவே. இட் என்பது அது, இட்ஸ் என்பது அதனுடைய, இட் என்பது அதனை, அதனுக்கு, இட்ஸ் என்பது அதனுடையது, இட் செல்ஃப் என்பது அதுவே. இப்படி தேர்ட் பர்சன் சிங்குலர் வகைப்படுத்தலாம். தென் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கெல்லாம் ஒரே ப்ளூரல், ஒரே ஒரு ப்ளூரல் தான். அது அவர்கள், இப்படி சொல்கிறோம் இல்லையா, அவர்கள். தே, தயர், தெம், தயர்ஸ், தெம்செல்வ்ஸ். தே, தயர், தெம், தயர்ஸ், தெம்செல்வ்ஸ். அவர்கள், அவர்களுடைய, அவர்களை, அவளுக்கு, அவர்களுக்கு, அவை, அவர்களை, அவர்களுக்கு, அவர்களுடையது, அவர்களே. அதாவது தே என்பது அவர்கள், தேர் என்பது அவர்களுடைய, தெம் என்பது அவர்களை, அவர்களுக்கு, தயேஸ் என்பது அவர்களுடையது, தெம்செல்ஸ் என்பது அவர்களே.
இப்படி ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டாவோ ஆப்ஜெக்டாவோ யூஸ் பண்ணக்கூடிய நவுனுக்கு பதிலாக we can use these pronouns. இந்த ப்ரொனவுன்ஸை யூஸ் பண்ணியும் நாம் வாக்கியங்களை அமைத்திட முடியும். மேக்சிமம் நம்முடைய சென்டென்ஸில் we are using pronouns other than noun. நவுன் பயன்படுத்துவதை விட ப்ரொனவுன்ஸ் பயன்படுத்தியே அதிக வாக்கியங்களை நாம் அமைக்கிறோம். இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஐ எம் ஏ டீச்சர். ஐ என்பது என்ன? தட் இஸ் கால்ட் ஏ ப்ரொனவுன். ஐ என்பது நான். ஐ ஆம் ஏ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர். தே ஆர் பிளேயர்ஸ், இப்படி சொல்கிறோம் இல்லையா, தே என்பது என்ன? ப்ரொனவுன். அவர்கள் விளையாட்டு வீரர்கள். தே ஆர் பிளேயர்ஸ். அவள் ஒரு சிங்கர், சொல்கிறோம் இல்லையா, ஷீ இஸ் ஏ சிங்கர். அவர் ஒரு டாக்டர், சொல்கிறோம்ல, ஹீ இஸ் ஏ டாக்டர். ஷீ இஸ் ஏ டாக்டர். இட் இஸ் a bird. It is a bird. அது ஒரு பறவை. என்ன சொல்கிறோம்? அது ஒரு பறவை. It is a bird. We are friends. சொல்கிறோம் இல்லையா, we are friends. நாங்கள் எல்லோரும் நண்பர்கள். We are all friends. We என்பது இங்கே ப்ரொனவுன். இப்படி நவுன் யூஸ் பண்ணுறதை விட ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சென்டென்ஸ் நிறைய ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ we can clear about pronouns. நாம் நம்முடைய சென்டென்ஸிலே ப்ரொனவுன்ஸ் பயன்படுத்துவது பற்றி மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த லிஸ்ட்டை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஃபார் யூஸிங் தீஸ் ப்ரொனவுன்ஸ் இன் அவர் சென்டென்சஸ். இந்த ப்ரொனவுன்ஸை பயன்படுத்தி நம்முடைய சென்டென்ஸ் அமைப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த வகுப்பை கவனிப்பதற்கு உங்களுடைய அந்த யூடியூப்பில் இருக்கிற சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த வகுப்புக்கு ஆதரவு கொடுங்க. இந்த ப்ரொனவுன்ஸ் பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணுறது என்பதை we will see in the next class. Don't forget to subscribe. Thank you all.